அனைவருக்கும் வணக்கம். நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற உயர்ந்த ஞானி ஒருவர் இயற்றி திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த ஒழிவில் ஒடுக்கம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். சரியை கழற்றி என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த நல்ல பல கருத்துக்கள் பதிந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பாடல் பதிவிலே பல நுணுக்கங்களை பார்க்க இருக்கிறோம். எங்கும் பரிபூரணம் எண்ணின் ஈதல்லது அங்கங்காம் என்னும் போது அங்கு இலையோ பங்கா கேள் ஆகாயம் தீண்டிவிடும் மற்ற அழிவு அழிவிலே கான் பேரின்பம் உதிக்கும். அழிவிலேதான் இன்பத்தை அடைய முடியும். எந்த அழிவிலே? புலன்கள் சார்ந்த நம்முடைய இச்சைகள் அழிந்தால் மாத்திரமே பேரின்பத்தை நம்மால் காண முடியும். பொதுவாக அற்ப சுகத்திற்கு ஆசைப்பட்டு மிகப்பெரிய சுகத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதே அனைத்து சித்தர்களும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. நமக்கு ஒரு கேள்வி வரும். பராபரம் என்பது எங்கும் நிறைந்த பரிபூரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியென்றால் இது அங்கு இங்கு எங்கு என்று எல்லா இடங்களும் இருக்கத்தானே செய்கிறது. அப்படி இருக்கும்போது ஆகாயத்தை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டு சகல உயிர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பராபரம் எதற்காக நமக்கு இத்தனை விதமான குழப்பமான மனநிலையை கொடுத்தது என்கிற கேள்வியும் வருகிறது. கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அங்கா இங்கா அல்லது வேற எங்குமா, எங்கே இருக்கிறது ஆனந்தம் என்று தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஆசை என்பது குறைவர வளர்ந்து கொண்டே போகிறது. நமக்கு ஏற்பட்ட ஆசைகளை எல்லாம் குவித்து வைத்தால் அது ஆகாயத்தை தொட்டுவிடும் அளவிற்கு மிக பெரிதாக வளர்ந்து போயிருக்கிறது. இப்படி வளர்ந்துவிட்ட ஆசைகளை அழிக்காத வரையிலும் பேரின்பத்தை நம்மால் காண முடியாது என்பதே கண்ணுடைய வள்ளலின் கூற்றாக இருக்கிறது. எல்லா வகையான துன்பங்களுக்கும் புலன்கள் கொண்டு நாம் வளர்த்து கொண்டு விட்ட ஆசைகள்தான் காரணம் என்பது கருத்து. உடம்பு உள்ள மட்டும் விடயம் ஒடுங்கா, ஒடுங்குகிலோ கேவலமாம் உம்பர் இடம் புல் பறந்தால் கலங்குமோ பாசத்தின் உண்மை அறிந்ததால் சுடா தடை போல் ஆம். இந்த உடல் கொண்டு நீங்கள் வாழ்ந்திருக்கும் வரையிலும் உலக போகபோக்கியங்கள் மீதான நாட்டம் எப்போதும் குறைய போவதில்லை. இந்த உடம்பு வேண்டுமா அல்லது உடம்பை கடந்து நம்மை வாழ வைக்கும் ஆன்மா வேண்டுமா? இந்த இரண்டில் எது நமக்கு தேவை என்று கேட்டால் இரண்டும் தேவை என்றே ஆகிறது. இந்த உடம்பு ஒரு கருவியாக இருக்கிறது. இந்த கருவியை கொண்டுதான் நாம் ஞானத்தை அடைவதற்கான பாதையை உருவாக்கி கொள்ள முடியும். உடற்கூற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் பறவை பறந்து போய்விட்டால் அதன் பிறகு என்ன செய்தாலும் நம்மால் ஞானத்தை அடைய முடியாது. தேவர்களாக இருந்தாலும் மனிதர்களாக பிறக்க வேண்டியிருக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். காரணம், தேவர்கள் கொண்டிருப்பது சூட்சும தேகம். அந்த சூட்சும தேகம் எந்த நிலையிலே இருந்ததோ அந்த நிலையிலேயே நீடித்திருக்குமே அல்லாது அந்த நிலையிலே இருந்து மேலும் அதிசூட்சுமத்தை பெறுவதற்கு உதவாது. மனித உடலுக்குள்ளே நம்ம இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனுடைய பிரகாசத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் இந்த உடல் என்கிற கருவி தேவையாக இருக்கிறது. ஆனால் இந்த உடல் என்கிற கருவியிலேயும் ஒரு ஆபத்து இருக்கிறது. அது புலன்கள் வழியாக வெளியிலே சென்று சலிக்கிற காரணத்தால் அதிகரித்துக் கொள்வதற்காக, அதாவது ஆத்மாவின் பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக கேட்டு கேட்டு வாங்கிய இந்த உடல் புலன்கள் வழியாக இருக்கும் பிரகாசத்தையும் தொலைப்பதற்காகத்தான் பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. காரணம், நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆசா பாசங்கள் காரணமாக நம்முடைய பிரகாசம் அதிகரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட இந்த உடல் பிரகாசத்தை அழிப்பதற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் உடல் கீழே விழுந்து உடலை உலகத்தார் சுட்டுவிட்டார்கள் என்றால் நினைத்து எதுவுமே நடவாமல் போய்விடும் என்பதை மனிதன் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான். இதுவே மனிதனுடைய எல்லா வகையான துன்பங்களுக்கும் காரணமாகிறது. இந்த உடல் என்பது இருக்கும் வரையிலும் விஷய சுகம் என்பது தீர்ந்து போகாது. ஆனால் சுத்த ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவன் தத்துவ விசாரணை செய்கிறான், சுய பரிசோதனை செய்கிறான், மனதோடு பேசுகிறான். அதன் மூலமாக தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியத்தை துல்லியமாக செய்து விடுகிறான். இதை செய்தால் மாத்திரமே ஞானம் கிடைக்கும். உடலுக்குள்ளே இருக்கும் உயிர் பறவை பறந்துவிட்டால் நீங்கள் எதற்கும் பயன்படாத ஒன்றை இதுவரையிலும் அனுபவித்தவர்கள் ஆவீர்கள் என்பது கருத்தாகும். உடல் இருந்து என் பொய்யன் ஒரு அருவம் மூன்றும் அடைவர் தொழிலும் அனாதி குடம்புடைத்து மண் என்ன வேண்டுமோ மாயா வைந்தவத்தும் உள்நின்று பார்த்தி இப்போதும். உடல்
நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய உடல், உயிர் கண்ணால் பார்க்க முடியாத ஒன்று. இந்த இரண்டுக்கும் அப்பால் எண்ணம், சிந்தனை, மனம் என்கிற ஒன்று இருக்கிறது. உருவம், அருவம், அருவுருவம் என்கிற 3 நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பெறக்கூடிய எல்லா வகையான இன்ப துன்பங்களும் நாம் எதுகாரும் சேர்த்து வைத்திருந்த கர்மவினைகளுக்கு ஏற்படவே நிகழ்கின்றன என்பது கூற்று. நாம் கொண்டிருக்கும் இந்த உடல் வாழ்க்கையிலே நன்மை, தீமை, இன்பம், துன்பம், பயம், இருள் இப்படி பலவும் வந்து போகின்றன. ஒரு மண்பானையிலே தண்ணீரை ஊற்றி வைக்கிறோம். சுட்ட மண்பானை தண்ணீரை சுமந்திருக்கிறது. அதிலும் மெல்ல மெல்ல தண்ணீர் கசிந்து சிறிது காலத்திற்கு பிறகு பானையிலே இருந்த தண்ணீர் காணாமல் போய்விடுகிறது. அந்த குடத்தை உடைத்துவிட்டால் அதிலே சிறிது காலத்திற்காவது தேக்கி வைத்திருந்த தண்ணீரையும் வைக்க முடியாமல் போய்விடுகிறது. அதுபோல மண்ணால் எடுத்த இந்த மானுட உடல் என்பது உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீராகிய ஜீவசக்தியை மெல்ல மெல்ல சிறு சிறு நுண்துளைகள் வழியாக கசிய விட்டு இறுதியிலே ஏதுமில்லாத காலி மண்பானையாக ஆக்கிவிடுகிறது. காலியாக போன மண்பானை கீழே போட்டு உடைக்கப்பட்டு விடுகிறது. இப்படி மண்பானைக்கு சொல்லப்பட்ட தத்துவம் நம்முடைய உடலுக்கும் பொருந்தும். இந்த உடல் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன? நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கர்மவினைக்காக எடுக்கப்பட்ட உடல் ஆத்ம சுத்திக்கு பயன்படுத்தப்பட்டு பிரகாசத்திற்கு பயன்படுத்தப்பட்டால் மேன்மை வரும். ஒரு மண்பானையிலே ஊற்றி வைத்த தண்ணீர் எதுவுமே செய்யாமல் அப்படியே வைக்கப்பட்டிருந்தால் மெல்ல மெல்ல கசிந்து காணாமல் போய்விடுகிறது. அதே வேளையிலே அந்த மண்பானையை அடுப்பிலே ஏற்றி தண்ணீரை கொதிக்க வைத்து அதிலே சிறிது அரிசியை போட்டாலோ உணவாக மாறி நமக்கு தேவையான நல்ல ஒன்றை கொடுத்ததாக மாறுகிறது. நாம் எடுத்த இந்த மானுட உடல் என்கிற மண்பானையை எந்த விதமான செயலுக்கும் உட்படுத்தாமல் அப்படியே வைத்திருந்தால் அது வீணாகி போகும். மண்பானைக்குள்ளே தீ மூட்ட வேண்டும். அந்த தீயிலே நம்முடைய ஆத்ம ஜோதிக்கு தேவையான உணவை சமைக்க வேண்டும். இது ஏதோ மாயை என்று கருதிவிட வேண்டாம். நம் உள்ளே நின்று நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த உடலுக்குள்ளே சுத்த வெப்பம் என்கிற ஞானத்தீயை மூட்ட வேண்டும். அந்த ஞானத்தீயின் மூலமாக பராபரம் என்கிற ஜீவனுக்கு தேவையான சுத்த சத்துவ உணவை படைத்து அதை மகிமைப்படுத்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக நாம் அரிதிலும் அரிதாக பெற்ற இந்த மானுட உடல் பயனுடைய உடலாக மாறி அமையும். உடலை பற்றியதான அடிப்படை புரிதல் இல்லாது போகும்போது தவறான வழியிலே செலுத்தி உடலை நாம் இழந்துவிடக்கூடிய அபாயம்தான் இருக்கிறது, அல்லாது வேறொன்றும் இல்லை என்பது கருத்து. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.